ஹே guys, வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் ஏடிகே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது தான் கைஸ். ஆனால் இந்த ஏடிகே ஏஜென்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, எஸ்கியூஎல் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி பேச போகுது. பட் ஒரு டிஃப்ரென்ஸ் இஸ் வி ஆர் கோயிங் டு பி யூஸிங் எம்சிபி, மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ ஏன் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம், ஏன் எம்சிபி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம், அண்ட் வந்து இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஏடிகே யூஸ் பண்ணி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி வாண்ட் அன் ஏஐ ஏஜென்ட் தட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் கொஷின்ஸ், கன்வெர்ட் தம் இன்டு எஸ்கியூஎல் queries, query a database safely, return structured results. ஓகேவா? ஸோ நம்மள்ட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, தென் ஒரு ஏஜென்ட் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ண போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் யூசர் கொடுக்குற கொரீஸ்க்கு கரெக்டான ஆன்சரை எடுத்து கொடுக்கணும் டேட்டாபேஸ்லேருந்து. அந்த வேலையாக இருப்பாப்பா ஏஜென்ட். ஸோ இதுதான் நம்ம சால்வ் பண்ணுற ப்ராப்ளம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொஷின், இவங்க வந்து ஷோ ப்ராடக்ட் சீப்பர் தென் 100ன்னு கேட்டால் நம்ம 100க்கு கீழே உள்ள ப்ராடக்ட்டை காட்டுறோம். ஜஸ்ட் ஒரு ஃபில்டரிங் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ இது வந்து ஏஐ வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ராப்ளம். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். பட் நம்ம ஃபர்தராக இது எம்சிபிங்கிற ஒரு டூலை ஆட் பண்ணி இதை இன்னும் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் ஏடிகே ஃபங்க்ஷன் டூல்ஸ் ஏன் அது போதாது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏடிகே அலவ்ஸ் யூ டு பாஸ் ஃபங்க்ஷன்ஸ் டைரக்ட்லி அஸ் டூல். நம்ம பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் டைரெக்டாக அடிக்கலாம் கைஸ். அதை டைரெக்டாகவும் டூல்ஸ்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணலாம். பட் இதில் சில பல லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த டூல்ஸ்லாம் ஒரே ஃபைலில் இருக்கிறனால அது வந்து அந்த ஏஜென்ட்டு கூட டைடப்பாகவே இருக்கணும் எப்போதுமே. கரெக்டாக? ஸோ டூல்ஸ் மஸ்ட் லிவ் இன்சைட் தி ஏஜென்ட் ப்ராசஸ். ஏஜென்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் டூல்ஸும் இருந்து ஆகணும். ஹார்ட் டு ரீயூஸ் அக்ராஸ் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ். ஸோ இன்னொரு ஏஜென்ட்டுக்கும் இதே டூல்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், இதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணணும், அதை லிங்க் பண்ணணும், இந்தமாரி ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹார்ட் டு ரீயூஸ். தென் நோ கிளியர் ஐசோலேஷன், டிபி, ஃபைல் சிஸ்டம், சீக்ரெட்ஸ். ஸோ பேசிக்காக டிபி, ஃபைல் சிஸ்டம், சீக்ரெட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே டூல்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், tools.pyன்னு. பட் இதை வந்து செக்ரிகேட் பண்ண இல்லை ஒரு ஸ்ட்ரக்சராக இதை போட்டு வைக்கிறதுக்கான வே வந்து ட்ரெடிஷ்னல் ஏடிகே ஃபங்க்ஷன் டூல் காலிங்கில் இல்லை. அண்ட் வந்து நாட் அ லாங்குவேஜ் அக்னாஸ்டிக். நாட் லாங்குவேஜ் அக்னாஸ்டிக்னா என்னன்னா, சப்போஸ் எனக்கு வந்து ஒரு டூல் கால் வந்து நான் வந்து நோட் ஜேஸில் பண்ணணும், இல்லை பைத்தானில் பண்ணணும், இல்லை ஜாவாவில் பண்ணணும், இந்தமாரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கிறப்ப இதுக்கு சப்போர்ட் கிடையாது. ஹார்டர் டு ஸ்கேல் ஆர் டெப்ளாய் செப்பரேட்லி. இது வந்து ஸ்கேல் பண்ணவோ டெப்ளாய் பண்ணவோ முடியாது, ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ தட்ஸ் வேர் டு சால்வ் ஆல் திஸ் லிமிட்டேஷன்ஸ் வி ஹாவ் எம்சிபி. ஸோ எம்சிபினா என்னென்னு தெரியும், மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் நம்ம டெப்த்தாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து இதில் கார்டாக தரேன். ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் டு see that also you guys can see it. Okay, so MCP is a standardized protocol that lets an LLM agent talk to external tools through a well-defined interface. ஸோ ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் கைஸ். நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் கால்ஸ் கொடுத்தோம்ல, அதை வந்து எம்சிபிங்கிற ஒரு பேரை வச்சு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இதை வந்து ப்ரோட்டோகாலும் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ஓகே, என்னடா எம்சிபினா ஆமாம் அது புரியாது அப்பா அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு இவ்வளோதான்ப்பா அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் பாருங்களேன். டூலை வந்து ஒரு செப்பரேட் ப்ராசஸில் ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இது சிம்பிளாக ஒரு லைனில் சொல்கிறேன். இதுதான் கைஸ், ரெஸ்ட் ஏபிஐ ஃபார் ஏஜை ஏஜென்ட்ஸ் பட் ஸ்டாண்டர்டைஸ்ட். எம்சிபினா என்னென்னா, அந்த டூல்ஸை ஒரு ரெஸ்ட் ஏபிஐயில் போட்டு ஒரு யூஆர்எல்லாக கொடுக்குறோம், அவ்வளோதான். இதுதான் எம்சிபி கைஸ். ஸோ இப்படி யூஆர்எல்லாக போடுறப்ப என்ன ஆகுனா, டூல்ஸ் ரன் இன் அ செப்பரேட் ப்ராசஸ். அப்சல்யூட்லி கரெக்டாக. ஏன்னா டூல்ஸ் வந்து ஒரு யூஆர்எல்லில் இருக்க போது அது தனியான ஒரு சர்வரில் ரன் ஆக போகுது. அப்படி ரன் ஆகுறதுனால ஏஜென்ட்டும் டூல்ஸும் கப்பல் ஆகி இருக்கணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியான இடத்துலேயே ரன் ஆகலாம். டூல்ஸ் கேன் பி ரீயூஸ்டு பை மல்டிபிள் ஏஜென்ட்ஸ். டூல்ஸ் ஆல்ரெடி ஒரு யூஆர்எல்ல வரதுனால அதே யூஆர்எல் நம்ம எங்கே போட்டாலுமே அந்த டூல்ஸை எந்த ஏஜென்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தமாரி மல்டிபிள் சர்வர்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம் எம்சிபிலேயே. டேட்டாபேஸ்க்கு ஒரு சர்வரு, அப்புறம் ஃபைல் சிஸ்டம்க்கு என்ன டூல்ஸ் வேணுமோ ஒன்றுத்துக்கும் தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை சீக்ரெட்ஸ் இந்த டேட்டாபேஸ் சீக்ரெட்ஸ் ஏதாச்சும் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கிறப்பையும் அது வந்து அந்த சர்வர்லேயே இருக்கும், ஏஜென்ட்டோட கோடுக்கு வராது. ஸோ தட் இட் இஸ் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் இஸ் தேர். ஓகே, ஒர்க்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அண்ட் ரன் டைம். ஸோ இது வந்து சர்வராக இருக்கிறனால நீங்கள் ரெஸ்ட் ஏபிஐ இன்டர்ஃபேஸில் வரதுனால நீங்கள் என்ன வேணாலும்
டூலை க்ரியேட் பண்ணி ஒரு எஸ்டிஏபிஐ எம்சிபியில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கும் அவங்க சப்போர்ட் தராங்க. ஸோ இதுதான் கைஸ் எம்சிபி அப்படின்னா என்னென்னா, அந்த டூல்ஸ் எல்லாம் ஒரு சர்வரை தனியாக ரன் பண்ணி நம்ம ஏஐ ஏஜென்ட்டோட கனெக்ட் பண்ணுறது தான். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ வாங்க இது எப்படி நம்ம கோடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆர்கிடெக்சர் இப்படி தான் நம்ம யூஸர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஏடிகே ஏஜென்ட்டுக்கு போகுது. ஏடிகே எம்சிபி கிளைண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஏடிகே எம்சிபி சர்வரான நம்ம SQLite டூலை வந்து கால் பண்ணி கொரி பண்ணி நமக்கு மறுபடியும் அவுட்புட்டை கொடுக்குது. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஏஜென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம ஆஸ்வினோ கமெண்ட் வந்து என்னென்னா, நான் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே வைக்கிறேன். நம்ம கமெண்ட் வந்து ஏடிகே கிரியேட் எம்சிபி சரி SQL _ agent _ MCP. okay, let's run it. ஓகே, என்ன மாடலுக்கு நான் ஒன்றே செலக்ட் பண்ணிக்கிறேன். கூகுள் கீ வந்து நான் ஆல்ரெடி எங்கேயாச்சும் போட்டிருப்பேனே கைஸ், ஒரே சென்டருங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். ஹியர் just gonna copy this. ஓகே, க்ளோஸ் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணியாச்சு, என்ட்ரு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தோன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. SQL டூல்ஸ் எம்சிபின்னு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். நான் ஒரே ஒரு ஃபைல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஃபைல் என்னென்னா SQLite MCPங்கிற ஒரு ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோடை வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு இந்த கோடு எழுதுறதுக்கும் கொஞ்சம் வந்து இதெல்லாம் வேணும், ரூல்ஸ்லாம் இருக்குது. தென் ஏஜென்ட் வந்து இந்த ஏஜென்ட் தான். நான் இந்த கோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஆல் ரைட். ஸோ வி ஹாவ் எவ்ரிதிங் ரெடி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எம்சிபி எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக நம்ம இந்த ஃபாஸ்ட் எம்சிபிங்கிற ஒரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இப்போ இன்ஸ்டால் எம்சிபி போட்டு இந்த ஃபாஸ்ட் எம்சிபி அப்படிங்கிறத இன்ஸ்டன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இது ஃபாஸ்ட் எம்சிபினா இல்லை, ஃபாஸ்ட் ஏபிஐயில் எம்சிபி வர்றது தான் ஃபாஸ்ட் எம்சிபி. ஓகே, இது வந்து இன்ஸ்டன்ஷியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நேம் கொடுக்குறோம். இந்த எம்சிபி சர்வர்னா SQL ப்ராடக்ட் எம்சிபின்னுங்கிற நேம் கொடுக்குறோம். இதுதான் நம்மளோட டூல் நேமாக இருக்க போது. தென் வந்து இந்த பேஸ்ட் டிபி பாத்துலாம் எடுத்துக்கிறோம். ஸோ டிபி பாத்து உங்களுக்கே தெரியும், நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு டிபி இருக்குது, அதோட பாத்து. ஓகேவா? அதை எடுத்தாச்சு. இப்போ கொரி டூல்ஸ் ஆல்ரெடி நம்ம அங்கே கொடுத்த அதே இன்டென்ட்டை தாங்க இங்கேயும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு இன்புட் வரப்போகுது. இது வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்கள் ஒரு SQL இன்புட்டாக வரப்போகுது. அந்த இன்புட்டை வாங்கி இங்கே பார்த்தீங்கன்னா எம்சிபி டூல், இது ஒரு எம்சிபி டூல்னு இந்த இடத்துல ஒரு டெக்கரேட்டர் போட்டு வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு அதை இந்த எம்சிபி இருக்கு இல்லையா, இது ஃபாஸ்ட் ஏபி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் உள்ள ஸ்ட்ரக்சர் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கைஸ், இந்தமாரி போட்டுட்டு இந்தமாரி கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி போட்டாச்சு கைஸ். நம்ம டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த 4 லைன் ஆஃப் கோடு. தென் இது வந்து சேம் நம்ம ஆல்ரெடி கொடுத்தது. இது வந்து இங்கே ரன் பண்ணுறோம் கைஸ். எம்சிபி ரன் பண்ணி சர்வரை ரன் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட எம்சிபியோட கோடு. ஓகே, இங்கே ஏஜென்ட்டோட கோடு என்னென்னு பார்ப்போமா? ஏஜென்ட்டோட கோடு என்னென்னா சிம்பிள், லாஸ்ட் டைம் போட்டது தான். பட் இந்த இடத்துல மட்டும் தான் டூல்ஸ் மட்டும் தான் மாறும். ஏன்னா டூல்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னென்ன இம்போர்ட் பண்ணோன்னா எம்சிபி டூல் செட்டுங்கிற ஒரு கிளாஸு, அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ஐஓ அது ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் STD சர்வர் பேராமீட்டர் அப்படிங்கிறது எம்சிபிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்சிபி பாத்து வந்து இந்த ஃபைல் தானே எனக்கு எம்சிபி, அதனால் அந்த பாத்தை கொடுத்துட்றேன். அதை வந்து இங்கே கொடுத்தாச்சு. சர்வர் பரம்ஸ் கனெக்ஷன் இப்படி போய் கனெக்ட் பண்ணிக்கோ, இதான் அந்த சர்வர், இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்னென்னா நம்ம எம்சிபி சர்வரை ரன் பண்ண போகிறது கிடையாது கைஸ். நம்ம ஏடிகேவே இந்த எம்சிபி சர்வரை ரன் பண்ணி நமக்கு இட் வில் மேக் இட் அவைலபிள் டூரிங் தி ரன் டைம். ஓகேவா? ஸோ நான் நான் உங்களுக்கு எம்சிபி சர்வர் நம்ம ரன் பண்ண வேணால், நம்ம கோட் அடித்தா மட்டும் போதும். அந்த URL இங்கே கொடுத்தா அதுவே ரன் பண்ணிடும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பண்ண போகிறேன், ஏடிகே வெப்னு போடுறேன். ஐ திங்க் நம்ம எல்லா ஸ்டெப்பையும் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி ஒன் மோர் டைம். ஆமாம், எல்லா ஸ்டெப்பையும் முடிச்சாச்சு. இப்போ ரன் ஆகுது, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ்,
செலக்ட் ஏஜென்ட் கார்டு நம்மள்ட்ட 3 ஏஜென்ட் இருக்குது, 3 வீடியோ பண்ணியிருக்கோம், 3 ஏஜென்ட்டு. ஸோ இந்த ஏஜென்ட் நான் தொட்டுக்கிறேன், MCP. ஓகே, ஸோ ஹாய்னு போடுறேன். லெட்ஸ் சி. Hopefully there are no errors at this point. Let's see. ரன் ஆகுது. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஸோ இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஏஜென்ட்டை போய்ட்டு ஏஜென்ட்டை கால் பண்ணி அவுட்புட் வந்துடுச்சு. நமக்கு இவ்வளோ தூரம் வந்துருச்சுனாலே நமக்கு எம்சிபி கனெக்ட் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ எம்சிபிக்கு தேவையான கொரியை நம்ம ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு கொரி இருந்துச்சு இல்லையா, இதோ சீப்பர் தென் 100 இல்லை, நான் மேபி 500 போடுறேன். ஓகேவா, ரன் பண்ணிப்போம். இதான் மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். பார்ப்போம் அவுட்புட் வருமா. கொரி ப்ராடக்ட் ரன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா ரன் ஆகிட்டு SQL ப்ராடக்ட்ஸ் ஏஜென்ட். நம்ம நேம், நம்ம டூலோட நேம் என்னென்னு பார்ப்போமா, MCP டூலோட SQL ப்ராடக்ட்ஸ் MCP. ஸோ இது வந்து நம்ம சர்வரோட நேமு, பட் நம்ம ஏஜென்ட்டோட நேம் வந்து SQL ப்ராடக்ட் ஏஜென்ட்ஸ். கரெக்டாக அதுதான் இங்கே காட்டுது. ஓகே, கொரி ப்ராடக்ட்ஸுங்கிற இதை கால் பண்ணியிருக்கு. கொரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம டூலோட நேம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கொரி ப்ராடக்ட்ஸ். ஸோ பேசிக்காக நம்ம இது நான் லாஸ்ட் டைம் பண்ண மாரி தான் நடக்குது, பட் இந்த இடத்துல MCP மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இந்த MCP சர்வர் அதை கால் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் தருது. சாரி, ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரிட்ரைவ், சீம்ஸ் ஹியர் தேர் இஸ் நோ ப்ராடக்ட் நேம் திஸ் திங். ஓகே கைஸ், ஒன் எரர் மட்டும் வருது, நான் அதை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேவா. ஓகே கைஸ், இந்த பார்த்திங்கன்னா அதுதான் ப்ராப்ளமே. இதுக்குள்ளே வந்து ஷிஃப்ட்டு டெலீட் கொடுக்குறேன். ஓகே, நான் என்னென்னா டேபிள் அந்த இது இருக்குல்ல கைஸ், அந்த டிபி வந்து என்னென்னா காப்பி பண்ணி இங்கே ஒன்று போட்டுக்கிறேன் இதுக்குள்ளே. ஓகே, ஸோ தட் நமக்கு டிபி இங்கே வந்துடுச்சு. ஸோ டேட்டா பேஸ் தான் இஷ்யூ. ஏன்னா நான் வந்து இதுக்குள்ளே நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணல. ஸோ இதுக்குள்ளேயும் நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். ஃபஸ்ட்லேருந்து ஏடிகே வெப் கொடுப்போம். ஸோ உங்களுக்கும் அந்த எரர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டேட்டா பேஸை மட்டும் இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டால் போதும். ஏற்கனவே இந்த ஃபைல் ஃபோல்டர்லேருந்து இந்த ஃபைல் ஃபோல்டர் காப்பி பண்ணி போட்டால் போதும். that would be it to fix that issue. Okay, let's go back. I don't know if I can rerun this in any way possible, but there is no option to that. But I can just copy this, go to new instance. Let me just close this. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்துட்டு இதை இங்கே போட்டுட்டு directly will just run it. ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, கொரி ப்ராடக்ட் போகுது, அவுட்புட் வந்துடுச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹியர் ஆர் த ப்ராடக்ட் தட் ஆர் சீப்பர் தென். ஓகே, வாட் ஷுட் ஐ சே, சீப்பர் ஆப்போசிட் என்ன கைஸ் தெரியல, ஹையர். ஓகே, வாட் எவர், ஹையர்னு போடுவோம். அது அடித்த கொரியை பார்ப்போமா, என்ன கொரி அடிச்சிச்சுன்னு. இந்த கொரி அடிச்சிருக்கு கைஸ். நெக்ஸ்ட் டைம் இதுக்கு வந்து அது ஆப்போசிட் அடிக்கணும் கைஸ். அதை பாருங்கள், ஆப்போசிட் அடிச்சிருக்கு பாருங்கள். ஒன்லி லேப்டாப் தான் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் நம்ம இந்த வீடியோவுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம MCP டூலை வச்சு எப்படி வந்து கால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபங்க்ஷன் கால் தான், பட் இது வந்து MCP டூல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரான வேலை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். புரியுதா கைஸ் உங்களுக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இது பண்ணி நமக்கு சொல்லுது, அவுட்புட்டும் கொடுக்குது. செமி கோ பேக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், எக்ஸிக்யூட் டூல், ஓகேவா, ரெக்வெஸ்ட் கிராஃப் ரெஸ்பான்ஸ் ரெக்வெஸ்ட் ஈவெண்ட். ஸோ இதுதான் கைஸ் இந்த நெக்ஸ்ட்டு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்லாம் நடந்திருக்கு. எனக்கு வந்து 2-3 எரர் வந்துச்சு. எப்படின்னா, நான் வந்து MCP டூல் கரெக்டாக கோட் அடிக்காதப்ப MCP டூல் நாட் கனெக்டட் அந்த மாதிரிலாம் எரர் வந்துச்சு. ஸோ நீங்களும் அந்தமாரி எரர் வரப்போ இந்த கோடை கரெக்டாக போட்டிங்கனாலே போதும் கைஸ், இந்த கோடும் இந்த கோடும். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு தடவை காட்டிக்கிறேன், பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ரைட் பண்ணால் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோடும் இந்த கோடும் கைஸ். ஓகேவா. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோக்கு. நம்ம MCP வச்சு எப்படி வந்து இந்த ட்ரெடிஷ்னல் டூல் காலிங்கை ரிப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் லோக்கல் சர்வரில். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென்